18 வயசு உடைய அத்தனை இந்திய குடிமக்களுக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உரிமை என்ன உரிமைனா, ஓட்டு உரிமை. இந்த ஓட்டு உரிமையையும் நமக்கு ஒரு எவ்வளோ மிகப்பெரிய உரிமையோ, அதே மாதிரி அது வந்து நம்மளுடைய முக்கிய கடமை. இந்த கடமையை நம்ம வந்து மிகச் சிறப்பாக செய்திட இந்திய தேர்தல் ஆணையம் வந்து நமக்காக மிகப்பெரிய அளவுல உதவுகிறது. அதாவது சில மலைவாழ் கிராமங்கள்ல 5 பேர், 6 பேர் இருந்தா கூட, அவங்களுக்காக தனி போலிங் பூத்து வச்சு, அவங்களுடைய ஓட்டும் எவ்வளவு முக்கியங்கிறத நமக்கு உணர்த்துறத நம்ம செய்தி மூலமா தெரிஞ்சுக்கிறோம். அப்படி இருக்கும்போது, சில தவறுகள் நடக்குது. அது அவங்களுக்கு தெரிஞ்சு நடக்கா, தெரியாம நடக்குதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா, லாஸ்ட் டைம் எலக்ஷன் நடந்தப்ப, கோயம்புத்தூர்ல நெறைய பேர் சொன்னது, "எங்க கையில வோட்டர் ஐடி இருக்கு. ஆனா எப்படி டெலீட் ஆயிடுச்சுன்னே எங்களுக்கு தெரியல" அப்படின்னாங்க. மக்களுக்கும் தெரியல எப்படி டெலீட் ஆயிடுச்சுன்னு. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில, இதுல நடக்கிற சம்பவங்கள், சில சம்பவங்கள் தெரிஞ்சு நடக்குதா, தெரியாம நடக்குதா தெர்ல. நாங்க ஒரு 10 வோட்டர் ஐடி அப்ளை பண்ணோம்னா, அதுல 4 பேர்ல இருந்து 5 பேருக்கு ஓட்டு வந்து போலிங் பூத்து எங்கெங்கேயோ போடுறாங்க. வீட்ல இருந்து சுத்தி ஒரு 50 ஸ்கூல் இருந்தா கூட, அந்த 50 ஸ்கூலையும் விட்டுட்டு 7 கிலோமீட்டர், 8 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் தள்ளி போலிங் பூத்த போடுறாங்க. அப்ப அந்த பப்ளிக் வந்து சொல்றது, "சிட்லப்பாக்கத்துல இருந்து நான் அனகாபுத்தூர்ல போய் ஓட்டு போடணுமா? அட போங்கம்மா! நான் அடுத்த ட்ரிப் போட்டுக்கிறேன்." ஒவ்வொருத்தருடைய ஓட்டும் எவ்வளோ முக்கியங்கிறது அரசியல் கட்சியினருக்கும், குடிமக்கள் கடமை ஆற்றணும்னு நெனைக்கிறவங்களுக்கும் எவ்வளோ முக்கியங்கிறது தெரியும். அப்படி இருக்கும்போது, தேர்தல் ஆணையம் இத வந்து கருத்துல வச்சுக்கிட்டு, போலிங் பூத் போடுறத வந்து முடிந்த அளவு ஒவ்வொரு குடிமக்களுக்கும் வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்கூல்ல போலிங் பூத்தா போட்டீங்கன்னா ரொம்ப நல்லாருக்கும். ஏன்னா, வர பொதுமக்களே சொல்ற வார்த்தை, "நான் இந்த வருஷம் ஓட்டு போடல. அடுத்த வருஷம் போட்டுக்கிறேன். எங்க குடும்பத்தில 3 பேர் இருக்கோம். அதுல 2 பேருக்கு வந்து இந்த ஸ்கூல் பக்கத்தில கிடைச்சிருக்கு. ஒருத்தருக்கு எங்கேயோ கொண்டு போட்டுருக்காங்க. நான் ஏன் ஓட்டு போடணும்?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது, பொதுமக்களுடைய கடமையையும், உரிமையையும் சரியான முறையில பயன்படுத்துறதுக்கு, தேர்தல் ஆணையமும் வழிவகுத்து குடுக்கணுங்கிறது எங்களுடைய தாழ்மையான கருத்து. இது வந்து நடக்கிறது வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் தெரிஞ்சு நடக்குதா? தெரியாம நடக்குதா? தெர்ல. இந்த மக்களுடைய உரிமைக்காக ஒவ்வொரு அரசியல் கட்சியினருமே இதுக்கு குரல் கண்டிப்பா குடுக்கணும். ஏன்னா, அவங்களுக்கு வந்து எலக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் தெரியுது நெறைய பேருக்கு. இதுல இந்த இந்த மாதிரி தப்பு நடந்திருக்குங்கிறதே. அதனால நீங்க வந்து உங்களுடைய நீங்க சார்ந்த கட்சியினர் அத்தனை பேருக்கும் தெரியிற மாரி இத கொண்டு போயி பொதுமக்களுக்கு ஏத்தாப்ல பக்கத்திலேயே போலிங் பூத் போடுற மாதிரி தேர்தல் ஆணையத்துக்கு எல்லாருமே சேர்ந்து ஒரு கருத்து தெரிவிக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம்.